Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். நம்ம அக்கௌண்ட்ல பணம் இருந்தும் அந்த பணத்தை எடுக்கலன்னா அது யாருடைய தப்பு? யாருடைய தப்பா இருந்தாலும் அதனுடைய இம்பாக்ட் அப்படின்றது நமக்கு தான் நடக்குது. சமீப காலத்துல நான் என்ன செஞ்சிருந்தேன்னா, ரிங் அப்ளிகேஷன்ல லோன் எடுத்திருந்தேன். இதை பற்றி ப்ராப்பர் ப்ரூஃபோட நம்மளுடைய லோன் ஆப் தமிழ்ல நான் வீடியோ போடுறேன், அதை பாருங்க. ஆக்சுவலி நேரம் போட்டிருப்பேன், அதை போய் பாருங்க. ஸோ நம்மளுடைய லோன் ஆப் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வீடியோ தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நம்ம போடக்கூடிய வீடியோ பார்த்து நான் எஸ்டர்டே லைவ் போயிருந்தேன். நிறைய பேர் இப்போ கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. அன்பு, சிவா, அதுக்கப்புறம் வந்துட்டு நரசிம்மன், அப்புறம் உதய், அப்புறம் யாரு சிவகாமி, அப்புறமேட்டுக்கு வந்துட்டு சுகாஸ் சம்திங் ஏதோ ஜாயிண்டெல்லாம் நிறைய பேர் வந்துச்சு. இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அந்த லைவ் போட்ட உடனே 500க்கு மேற்பட்டவர் பார்த்தீங்க. ரொம்ப நன்றி பிரதர், உங்களால் தான் நான் அடுத்த கட்டத்துக்குள்ளேயே வந்தேன். இந்த 7 நாள் அப்ளிகேஷனாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேலும் இது மாதிரி மக்களுக்கு பயனுள்ள தகவலை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. ஸோ எனக்கு மட்டும் கிடையாதுங்க, இந்த யூடியூப் அல்கிரிதமும் இதைத்தான் எதிர்பார்க்கும். எந்த அளவுக்கு எனக்கு லைக்கு, சப்ஸ்கிரைப், ஷேரு, கமெண்ட் இதெல்லாம் வருதோ அந்த அளவுக்கு யூடியூப் அல்கிரிதம் கொண்டு போய் சேர்க்கும். சரி, ஓகே. அதாவது நம்ம ஒரு லோன் போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன்லையோ சம்திங் பேங்க்லேயோ லோன் போட்டிருக்கீங்க. லோன் போட்டு உங்களுடைய வங்கி கணக்கில் பணம் இருக்கு. அந்த பணத்தை அந்த வங்கி நிறுவனம் டியூ டேட் அன்னைக்கு எடுக்கல. அப்போ இதுல யாருக்கு பாதிப்புன்னு கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, பட் அந்த பழமொழி இங்க நல்லா இருக்காது. ஸோ அதை சொல்ல வேணாம். அதாவது இது அவங்க மேல ஃபால்ட்டா இருந்தாலும் நம்ம மேல ஃபால்ட்டா இருந்தாலும் இம்பாக்ட் நமக்கு தான். எப்படி சொல்றேன்? அதாவது இப்போ நம்ம வந்துட்டு கரெக்டாக அக்கௌண்ட்ல மெயின்டைன் பண்றோம். அக்கௌண்ட்ல மெயின்டைன் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு அந்த பணத்தை ஆட்டோ டெபிட் எடுக்கிறது அதெல்லாம் பார்க்கல, நம்ம அப்படியே விட்டுட்டோம். நம்ம அப்போ ஆட்டோ டெபிட் டெக்னிக்கல் இஷ்யூனால எடுக்கல அப்படின்னா அப்ப என்ன ஆகும்? இதை நம்ம பேசி அந்த பணத்தை ரீஃபண்ட் வாங்குறோம், அதெல்லாம் செகண்ட் டே. பட் ஆனால் அலைச்சல் இருக்கு இதுல. அதாவது இந்த இடத்துல வந்துட்டு என்ன ஆகும்னா சிபில் இம்பாக்ட் ஆயிடும், லேட் பேமெண்ட் ஆயிடும். உங்களுடைய வங்கி கணக்குல நீங்க கரெக்டா பணம் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பீங்க, அது வந்துட்டு ஒரு கொலாப்ஸ் ஆயிடும். அதாவது வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடும், என்னடா அது கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம்னா இப்படி ஆகி போச்சு அப்படின்ற மாதிரி நீங்களே வந்து குழப்பிக்க வேண்டியதுதான். ஸோ இந்த அளவுக்கு மாற்றம் அப்படின்றது அவங்க அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோ டெபிட் எடுக்கலினாலும் அதனுடைய இம்பாக்ட் அப்படின்றது நம்ம தலையில தான் வந்து விரியும். ஏன்பா இப்படி சொல்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனம். ஏன்னா நேற்று வந்துட்டு எனக்கு என்னுடைய டியூ டேட்டு 17ஆம் தேதி. எனக்கு இதுல இருந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. அதாவது எங்கன்னா ரிங் அப்ளிகேஷன்லேருந்து எனக்கு மெசேஜ் வருது, இது போல சார் அக்கௌண்ட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க, அதில் வந்து பணம் வந்துடும் சார், கரெக்டாக அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. நான் வந்துட்டு அக்கௌண்ட்டில் பணம் வச்சிருக்கேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசமாவது அதில் தான் பணம் இருக்குது. 8000 9000 அப்படியே இருந்துகிட்டே இருந்துச்சு. சார் டியூ டேட் அது ஒரு 6000 சில்லற. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த கைன் மாஸ்டர், இந்த மொபைல் உங்களுக்காக வீடியோ எடிட் பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த வீடியோ எடிட்டர் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க, அந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறது அதுக்கு 600 வந்துடும். அதுக்கப்புறம் தம்ப்லைன் எடிட் பண்ணுறோம்ல, அதுக்கு வந்துட்டு 200 வந்துடும். சரி, அதுலேயே ஆட்டோ டெபிட் எடுத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு அதுலேயே பணத்தை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படி மெயின்டைன் பண்ணிட்டு அக்கௌண்ட்டு காசு இருக்குது, ஏன்டா மெசேஜ் வருதுன்னு பார்த்தா சரி ஓகே அவங்களுடைய கடமை, அவங்க மெசேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சரி ஓகே அது வரட்டும். இத்தனைக்கும் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இருந்து எனக்கு மெசேஜ் அதாவது கரெக்டாக ஆர்பிஐ ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு 4 நாளைக்கு முன்னாடி எனக்கு மெசேஜ், ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட வந்து ஆரம்பிச்சிச்சு. நார்மலாக வந்துட்டு லேண்ட்லைன் கால் வந்துச்சு, எடுத்து அட்டன் பண்ணா யாரோ முக்கியமானவங்க இருப்பாங்கன்னு அட்டன் பண்ணா உடனே வந்துட்டு சார் உங்க ரிங் பேலன்ஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஐபிஆர் பேசுது. சரி ஓகே பரவாயில்ல கரெக்டாக எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டா கடைசியில நெருக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு இன்னைக்கு காலையில இருந்து மெசேஜ் மாறுது. ஏன் 9 மணிக்கு கூட எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வருது. அந்த மெசேஜ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது போல வந்து இந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. சரி ஓகே, நான் இதை பற்றி நான் அந்த வீடியோல நம்ம லோன் ஆப்ல பேசிடுறேன். நான் அது இங்கேயே போட்டுட்டா அப்புறம் அங்க வந்துட்டு வேஸ்டா போறோம். ஸோ லோன் ஆப்ல நான் தனியா ப்ரூஃபோட வந்துட்டு நான் பேசிடுறேன். நான் அங்க போய் பார்த்துக்கோங்க. சரி ஓகேங்க. இப்போ நம்ம இதுல பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு இப்படி லேட் ஆயிடுச்சுன்னா நீங்க என்ன செய்யணும்? நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப சிம்பிளா நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, உடனடியாக என்ன ப்ராசஸ், இன்னைக்கு டியூ டேட் நமக்கு போகுதுன்னா அந்த பணம் டெபிட் ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. தலையாய கடமையா ஸோ ஏதோ ஒரு கடமைங்க. அது வந்துட்டு கம்பல்சரி நம்ம பார்க்கணும். பிகாஸ் நம்ம வந்துட்டு அதை அப்படியே நம்ம அக்கௌண்ட்ல தான் காசு இருக்குல்ல எடுத்துட்டு போறோம், அதாவது அவங்க எடுத்துருவாங்க, அது எப்படி எடுக்காம இருப்பாங்க அப்படின்னு நம்ம விட்டோம்னா அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா,
இங்கே வந்துட்டு எடுக்கல, சம் டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னு வந்துடுச்சுன்னா இங்கே நமக்கு சிபில் இம்பாக்ட் ஆகிடும். அவங்க எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பண்ணுவாங்க, லேட் பேமெண்ட் சார்ஜஸ், இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் மறுபடியும் சரி பண்ணுவாங்க. உங்கள் ஒருத்தருக்காக உட்காந்துக்கிட்டு ஸோ டக்கு டக்கு தட்டி பார்ப்பா விஸ்வநாதுக்கு வந்து இந்த மாதிரி தப்பாக எடுத்துட்டோம், அவருக்கு வந்து ரீஃபண்ட் போட்டுட்டு உடனே அவருக்கு வந்து சிபில் இம்பாக்ட் ஆகிட்டு இருக்காங்க, சரி பண்ணி கொடு, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இங்கே இம்பாக்ட் ஆகும், நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை போராடி சரி பண்ணணும், அவ்வளோதான். அதனால் முன்கூட்டியே இப்போ நான் பண்ண மாதிரி நான் ஒன்றே என்ன பண்ணேன், ஓகே பணம் எடுக்கலையா, என்னாச்சு ஏதாச்சு, காலையில் 12 மணிக்கு ஒரு கால் பண்ணேன், 1:30 மணிக்கு என்ன ஒரு கால் பண்ணேன், அப்புறமேட்டுக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா 5:55 ஒரு கால் பண்ணேன். 5:55 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, சார் உங்களுக்கு இதில் எடுக்காது, நீங்கள் தயவு செஞ்சு பணத்தை கட்டிடுங்கன்ட்டாங்க. அடுத்த மாதம் இதே வருமா அப்படின்னு கேட்டேன், இல்லை சார் அதெல்லாம் கிடையாது, அடுத்த மாதம் வந்துட்டு அது வேற, உங்கள் அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணுங்க, அதை எடுத்துரும், அப்படி இல்லைன்னா கால் பண்ணுங்க, ஏதாவது இஷ்யூன்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. நான் உடனே என்ன பண்ணேன், எடுத்து கட்டிட்டேன். இப்போ இன்கேஸ் நான் வந்துட்டு அதை கண்டுக்காமல் விட்டுட்டு இருந்தேன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எனக்கு வந்துட்டு அது சிவில் இம்பாக்ட் ஆகிட்டு இருக்கும், எடுத்திருக்க மாட்டாங்க. அதனால ஒவ்வொரு டியூ டைம்லையும் நம்மளுடைய கடமை என்னன்னா, அந்த டியூ கரெக்டாக போயிடுச்சா, ஆட்டோ டெபிட் கரெக்டாக பண்ணிட்டாங்களா அப்படின்றத செக் பண்ண வேண்டியது நம்ம வேலை. பிகாஸ் இது எல்லாருமே கவனிச்சுட்டு இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆப்வியஸாக கவனிச்சு தான் ஆகணும். வீட்டில் யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி அக்கௌண்ட்டில் பணம் போயிடுச்சா என்னன்றதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி செக் பண்ண சொல்லுங்கள். ஸோ அப்படி நீங்கள் சொன்னாதான் இதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா இதை சரி பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணுன்றது இப்போ நான் சொல்கிறேன். முதல்ல நீங்கள் அவங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அந்த கம்ப்ளைண்ட் அவங்க அக்செப்ட் பண்ணணும். ஸோ கால் பண்ணணும், கால் பண்ணி பேசணும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா மெயில் அனுப்பணும், மெயிலுக்கு ப்ரூஃப் எல்லாம் கலெக்ட் பண்ணணும். உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துட்டு பேலன்ஸ் கரெக்டாக இருந்ததா, எப்படி கரெக்டாக இருந்தது, உண்மையாலுமே அந்த டைமில் பேலன்ஸ் கரெக்டாக இருந்துச்சா, இல்லை நீங்கள் வந்து அந்த டைமில் தான் பணத்தை போட்டிங்கன்னா அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இருந்தான்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொடுக்கணும், அதை மெயில் அட்டாச் பண்ணணும். அது ஒரு ஃபைல் சைஸ் பெருசாக இருந்ததுன்னா அது எடுத்துக்காது. அப்போ என்ன பண்ணோம்னா நீங்கள் வந்துட்டு அந்த ஃபைல் சைஸை கம்ப்ரஸ் பண்ணி அனுப்பணும். கம்ப்ரஸ் பண்ணி ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணணும், சப்மிட் கொடுக்கணும், அதாவது சப்ஜெக்ட் கொடுக்கணும். சப்ஜெக்ட் குடிச்சிட்டு என்ன டீட்டெயில் அப்படின்றத வந்துட்டு கீழே எலாபரேட்டாக நீங்கள் எழுதணும். அதுக்கடுத்து அந்த மெயிலை சப்மிட் பண்ணணும், நீங்கள் கொடுத்துருவீங்க. அந்த மெயிலுக்கு ரிப்ளை வர்றதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். அதுக்குள்ளே இங்கே என்னன்னா லேட் பேமெண்ட் அப்படின்ற ஒரு இம்பாக்ட் அப்படின்றது இங்கே அடிக்கும். ஸோ லேட் பேமெண்ட் இங்கே போகும், டியூ இல்லை, இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி அது ஒரு விஷயம் அப்படின்றது உள்ள நடந்துகிட்டு இருக்கும். அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அங்கே போயிட்டு ரிப்ளை கரெக்டாக நமக்கு வரணும். இல்லைன்னா அது எத்தனை நாள் டிலே ஆகிட்டா இருக்கோ அது வரைக்கும் உங்களுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் எதாவது ஃபாலோ பண்ணிக்கிட்டு கிடக்கணும். நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு இதை செக் பண்ணிட்டு கிடக்கணும். ஐயோ இதில் வேற பெனால்ட்டி போகுது, இந்த காசு ரீஃபண்ட் வருமா, இது இல்லை வராதா அப்படின்ற மாதிரி உங்களை போட்டு ஒரு குழப்பிக்கிட்டு இருக்கணும். இதெல்லாம் தேவையா? அன்னைய டேட்டுக்கு இன்னைக்கு நான் பண்ணல, செக் பண்ணேன், எனக்கு இன்னைக்கு மட்டும் தான் கொஞ்சம் ஒரு மாறிச்சு. இதுக்கப்புறம் இன்னும் 30 நாளைக்கு நான் வந்து ஜாலியாக இருப்பேன். நான் காசு இருக்குது பார்த்துக்கலாம் விடு அப்படின்ற மாதிரி ஜாலியாக இருப்பேன். இதுக்கப்புறம் அவங்கள போய் தொங்கிக்கிட்டு இந்த மாதிரி ஆச்சு. சரி அவங்க சரி பண்ணி தெரியலன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், நம்ம அவங்களுடைய அஃபிஷியல்கிட்ட பேசணும்னு சொல்லுவோம். அதுக்கடுத்தது என்ன ஆகும், அவங்களும் ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆம்புட்ஸ்மேன்ல நம்ம ஆர்பிஐல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். இப்படி ஒன்றா கம்ப்ளைண்ட் கொடுப்போம். இது சரியே பண்ண முடியாதுன்னு கிடையாது, சரி பண்ணலாம். பட் உங்களுக்கு நிறைய வேலை இருக்குல்ல, அந்த வேலையெல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. அதில் வந்து இதையும் போட்டு அப்போ எல்லாத்தையும் முடிச்சு விட்ருங்க. கரெக்டாக ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பணத்தை மெயின்டைன் பண்ணுங்க. அடுத்தது முக்கியமாக அந்த டேட்டில் ஈஸியஸ்ட் ப்ரெசென்ட் ஆகுதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதுதான் என்னுடைய அனுபவம். ஸோ ஒரு ஈஸியஸ்ட் லேட் ஆச்சுன்னா இதெல்லாமே நடக்கும், அதை சரி பண்ணுறதும் இதுதான். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த ரிங் அப்ளிகேஷன் அந்த ப்ரூஃப் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய லோன் ஆப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு. மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு போயிருங்க. எனக்கு தெரிஞ்சு சிவா பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். சிவா பண்ணிடுவார், குமார் பண்ணிடுவார், அதுக்கப்புறம் நரசிம்மா அவர் பண்ணிடுவார், உதய் பண்ணிடுவாங்க, இவங்கெல்லாம் பண்ணிடுவாங்க. சிஸ்டர் அவங்க 2 சிஸ்டருமே பண்ணிடுவாங்க. கவிதா சிஸ்டர் பண்ணிடுவாங்க, அப்புறம் முஸ்லீம் சிஸ்டர் ஒருத்தர் இருந்தாங்க, அவங்களும் பண்ணிடுவாங்க. நீங்களும் மறக்காம பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இவங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல பேசிக்கிட்டு இருக்கேன், அதனால தான் சொல்கிறேன்.